அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் எம்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது துலா ஸ்நானம் அப்படின்னா என்ன, துலா ஸ்நானம் செய்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, எப்போது வருகிறது மற்றும் அதன் சிறப்புகள் என்ன என்பது பற்றித்தான் வாங்க பார்க்கலாம். ஐப்பசி முதல் தேதி முதல் கார்த்திகை மாதம் முதல் தேதி வரை காவிரி நதியில் நீராடுவதைத்தான் துலா ஸ்நானம் என்று சொல்கிறார்கள். துலா மாதமான ஐப்பசியில் உலகிலுள்ள 66 கோடி தீர்த்தங்களும் 14 லோகங்களிலுள்ள புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகளும் காவிரி நதியில் சங்கமமாவதால் அதில் நீராடுபவர்களின் எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதுடன் இறுதி காலத்தில் யமவாதனையின்றி முக்தியும் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. துலா காவிரியின் நீர்த்திவளைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தமாகும். அதில் உள்ள மணல்கள் எல்லாமே தேவதைகள் தான். அதனால் தான் உலகிலுள்ள புனித நதிகள் அனைத்தும் துலா மாதத்தில் காவிரியில் நீராடி மக்கள் தங்களிடம் கரைத்த பாவ கரைகளை கழுவி புனிதமடைகின்றன. துலா மாதத்தில் காவிரியில் நீராடுபவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் சேர்த்து 3 கோடி உறவினர்களையும் கடை தேற்றுகிறார்கள், அதாவது முக்தி அடைய வழிவகுக்கிறார்கள். மேலும் துலா மாதத்தில் காவிரியில் நீராடி முன்னோர்களுக்கு பிதிர் பூஜை செய்து அன்னதானம் ஆடை தானம் அளித்தால் பித்ருக்கள் மகிழ்ந்து வாழ்த்துவார்கள். அழகு, ஆயுள், ஆரோக்கியம், சொல்வளம், கல்வி, வாழ்வில் சுகம் என எல்லாம் கிட்டும் என்று துலா காவேரி மகாமித்யம் கூறுகிறது. ஆதி, இடை, கடை என்னும் 3 அரங்கங்களையும் தன்னகத்தே கொண்டு சதா சர்வ காலமும் பகவான் நாராயணனின் திருவடியை தழுவி வணங்கும் காவிரியின் பேரும் பெருமையும் தன்னிகரற்றது. தட்சிண கங்கை என்று போற்றப்படும் காவேரிக்கு பொன்னி, விதிசம்பூதை, கல்யாணி, சாமதாயினி, கல்யாண தீர்த்தரூபி, உலோபமுத்ரா, ஸ்வாசாயாமா, கும்ப சம்பவ வல்லவை, விந்து மாயை, கோணிமாதா, தக்கன பத தசாவணி என பல பெயர்கள் உள்ளன. காவிரியில் துலா ஸ்நானம் செய்து ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டதன் பலனாக சாந்தனு மகாராஜா பீஷ்மரை புத்திரனாக அடைந்தார். அர்ஜுனன் துலா ஸ்நானம் செய்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை துதித்து சுபத்ராவை மனம் புரிந்தான் என்று புராணம் கூறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத அமாவாசை அன்று கங்காதேவியானவள் காவிரியில் நீராடி மக்கள் தன்னிடம் கரைத்த பாவங்களை போக்கிக் கொள்கிறார் என்பது புராணம். ஐப்பசி முதல் தேதி திருச்சிக்கு அருகிலுள்ள திருப்பராய்த்துறையிலும், 2வது நீராடலை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையிலும், கடைசி தேதியன்று மயிலாடுதுறை நந்தி கட்டத்திலும் முழுக்கு போட வேண்டும் என்பது ஐதீகம். தலைக்காவேரி, ராமாபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பாய்த்துறை, திருவானைக்காவல், சப்தஸ்நானம், திருவையாறு, புஷ்பாரண்யம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவிடைமருதூர் முதலிய காவிரி நீர்த்திரைகள் துலா மாதத்தில் நீராட சிறந்தவையாக கருதப்படுகிறது. துலா காவிரி ஸ்நானம் செய்பவர்கள் காவிரி நதிக்கு பூஜை செய்து வழிபடுவதுடன் அருகில் அரசமரம் இருந்தால் அதற்கு நீர் வார்த்து அதை வலம் வந்து வணங்குவது புண்ணிய பலன் தரும். மேலும் காவேரி கரையில் கோமாதா பூஜை செய்தால் மென்மேலும் புனிதம் கிட்டும். முரண் முதலான அசுரர்களை அழித்ததால் மகாவிஷ்ணுவிற்கு வீரஹத்தி தோஷம் பற்றியதாம். இதனை போக்க காவிரியில் ஐப்பசி மாதம் நாக சதுர்த்தி அன்று துலா ஸ்நானம் செய்து தோஷம் நீங்க பெற்றார் என்று துலா காவேரி மகாமித்யம் கூறுகிறது. புண்ணியத்தை நாடும் பக்தர்கள் ஐப்பசி மாதம் முழுவதும் துலா ஸ்நானம் செய்வார்கள். கடைசி நாள் முடவன் முழுக்கு என்று விசேஷமாக ஸ்நானம் செய்வதுண்டு. இதற்கு ஒரு கதையும் உள்ளது. அது என்ன என்று பிறகு பார்க்கலாம். கடைமுகம் என்றும் அதை சொல்வாங்க. ஐப்பசி மாதத்தை துலா மாதம் என்று கூறுகிறோம். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, சூரிய பகவான் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் துலாம் மாதம் என்றும், துலாம் என்றால் தராசு என்று அர்த்தம். இந்த மாதத்தில் பகல் பொழுதும் இரவு பொழுவதும் தராசு தட்டுக்குள் சமமாக இருப்பதால் இதற்கு துலாம் மாதம் என்றும் கூறுவார்கள். ஐப்பசி மாதம் முழுவதுமே விசேஷமான மாதம்தான். இந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர், இந்திராணி, 33 கோடி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், கங்கா, யமுனா, கோதாவரி மற்றும் 14 லோகங்களிலும் உள்ள 6 கோடி தீர்த்தங்களும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் வந்து கலப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் துலாம் மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பவித்திரமாக கூறப்படுகிறது. காவேரி உருவான வரலாறு ஒன்று உள்ளது. அது பற்றி இப்போது பார்க்கலாம். காவேரன் என்ற அரசனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததாம். அவன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். அப்பொழுது பிரம்மா மானச புத்திரி ஒருவளை உண்டாக்கி காவேரனிடம் கொடுத்து மகளாக பாவித்து வளர்த்து வரும்படி கூறினாராம். அவளுக்கு காவிரி என்று பெயரிட்டு அரசன் வளர்த்து வந்தான். தகுந்த பருவம் அடைந்தவுடன் அவள் அகஸ்தியரை மணமுடித்து லோபமுத்ரா என்ற பெயர் கொண்டாள்.
காவிரி நதி ரூபமாக இருக்க விருப்பம் கொண்டதால் அகஸ்தியர் அவளை ஆசீர்வதித்து நதி ரூபமாக இருக்குமாறு கூறியதுடன் அவளுக்கு விசேஷமான ஒரு மகத்துவத்தையும் அளித்தாராம். அது என்னவென்றால், மக்களின் பாவங்களை ஏற்று தவழ்ந்து கொண்டிருக்கும் நதிகள் காவிரியில் வந்து கலந்தால் பாவங்களை ஏற்ற அந்த நதிகளின் பாவச்சுமை விலகும் என்கிற ஒரு விசேஷமான சக்தியை அளித்தாராம். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த துலா மாதமான ஐப்பசியில் நாம் ஸ்நானம் செய்ய முடியாவிட்டாலும் ஐப்பசி மாத கடைசி 2 நாட்களிலாவது காவிரியில் குளிப்பது மிகவும் விசேஷம். அதுவும் முடியவில்லையா, கார்த்திகை 1ஆம் தேதியான முடவன் முழுக்கு அன்றாவது சென்று காவிரியில் நீராடலாம். காவிரி நீர் எங்கெல்லாம் சங்கமம் ஆகிறதோ அங்கு சென்று நாம் நீராடி நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணிய பலன் அடையலாம். அது சரி, ஏன் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு என்று பெயர் வந்தது? அதற்குண்டான புராண கதை பற்றி பார்க்கலாம் என்று சொன்னேன் அல்லவா? வாங்க பார்க்கலாம். சோழ தேசத்தில் மயூரநாதர் குடிகொண்டிருக்கும் மயிலாடுதுறையை கடந்து சின்னஞ்சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் சிவபக்தர் ஒருவர். சதா சர்வகாலமும் சதாசிவத்தையே வணங்குவதில் ஆனந்தம் அவருக்கு. ஆனால் ஒரே ஒரு சோகம் என்னவென்றால், அவர் ஊனமுற்றவர். காலில்தான் ஊனமே தவிர அவரது மனமானது சிவபக்தியால் செம்மையாகவே இருந்தது. ஒரு ஐப்பசி மாதத்தில் அந்த சிவபக்தருக்கு ஒரு ஆசை. அது என்னவென்றால், எல்லாரும் இந்த மாசத்துல காவிரியில் குளிக்கிறாங்க, புண்ணியம் வாங்கிக்கிறாங்க, நாமளும் இந்த முறை எப்படியாவது குளிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாராம். அதனால, அப்பனே சிவனே, இந்த பிறவி எடுத்த பயனை எனக்கு கொடுப்பா என்று சிவபெருமானை வேண்டியபடியே மாயூரம் நோக்கி துலா ஸ்நான கட்டத்தில் நீராடுவதற்காக கிளம்பிவிட்டார். அவரால் நடக்க முடியாது, கால் ஊன்றி நிற்க கூட முடியாது. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்தபடி காவிரியை நோக்கி நகர்ந்து நகர்ந்து வந்தார். வெயில் வந்தால் மரத்தடியில் இளைப்பாறுவார். இரவு வந்தால் வழியில் உள்ள கிராமத்தில் ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையிலோ இல்லை ஆற்றங்கரை மண்டபத்திலோ தங்கிவிடுவார். பசித்தால் சிவபக்தருக்கு எவரேனும் அன்னம் வழங்கும் தேசமாயிற்றே. இப்படி பல நாட்கள் தவழ்ந்து கிராமம் கிராமமாக தங்கி இளைப்பாறிக் கொண்டே ஒரு வழியாக மாயூரம் புண்ணிய கஷேத்திரத்தை அடைந்தார். காவிரி கரைக்கு சென்றார். துலா ஸ்நான கட்டம் என்று சொல்லப்படும் அந்த பகுதியை நெருங்கினார். அங்கே குளித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த ஊர்க்காரர்கள். வழக்கமாகவே காவிரியில் குளிப்பவர்கள். இவரை பார்த்ததும், என்ன தம்பி, எந்த ஊரு? வந்ததுதான் வந்த, நேத்திக்கே வந்திருக்கலாம், வந்து குளிச்சிருக்கலாம், உனக்கு பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட அந்த சிவபக்தர் நொறுங்கி போனார், மனம் உடைந்தார். துக்கத்தில் தொண்டை அடைத்தது. அப்படின்னா இன்னைக்கு குளிச்சா புண்ணியம் இல்லையா? ஏன் அப்படி அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டாராம். அதுக்கு அவங்க, ஐப்பசி மாசம் முடிஞ்சிருச்சுப்பா, இன்னைக்கு கார்த்திகை பிறந்துருச்சு, ஐப்பசி மாசம் முச்சூடும் எப்ப வேணா குளிச்சிருக்கலாம், அதான் புண்ணியம் அப்படின்னு விளக்குனாங்களாம். இதை கேட்டதும் இந்த பக்தர் இன்னும் துவண்டார். தன் நடக்க முடியாத கால்களை நீவி விட்டு கொண்டே அழுதார். சரி, என்ன செய்வது? பயணத்தின் போது ஒவ்வொரு நாளும் காகங்களுக்கு எல் சாதம் படைத்து சிவபூஜை செய்துவிட்டு தான் வந்தோம். அந்த நிறைவே போதும் என்று சிவனாரை நினைத்து கைகூப்பினார். பரவாயில்லை, இது சிவகிருபை, ஈஸ்வர சித்தம், பரமன் கணக்கு என சொல்லியபடியே காவிரியை பார்த்தார். அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. காவிரியில் இருந்து எழுந்து காட்சி தந்தார் சிவனார். தவழ்ந்த நிலையிலேயே இருந்த பக்தர் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். என் சிவனே, என் சிவனே, என் சிவனே என்று அரற்றினார். நெடுஞ்சான் கிடையாக வணங்கினார். உடனே சிவபெருமான், உன் பக்தியில் மகிழ்ந்தேன், வா, வந்து காவிரியில் நீராடு. கார்த்திகை பிறந்தாலும் ஐப்பசியில் நீராடிய பலனை உனக்கு தருகிறேன் என்று அருளினாராம். மெல்ல படகிலில் தவழ்ந்து காவிரியில் இறங்கி கிழக்கு பார்த்தபடி முங்கி எழுந்தார் அந்த பக்தர். சிலிர்ப்பில் இருந்தும் வியப்பில் இருந்தும் மாறாமல் ஆனந்த கண்ணீருடன் நீராடினார். குளித்து படித்துறை கடந்து கரையேறிய பக்தர் நெகிழ்ந்து அழுதார், மகிழ்ந்து அழுதார், வியந்து அழுதார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவரது கால்கள் குணமாகி போயிருந்ததாம். இது பற்றி விளக்குகிறது துலா ஸ்நான கதை ஒன்று. இறைவனது கருணை கண்டு சிரித்த பக்தர், இந்த வரம் எனக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் கிடைக்கும்படி அருளுங்கள் என்று வேண்டினார். அப்படியே ஆகட்டும் என்று அருளி ஆசீர்வதித்தார் தென்னாடுடைய சிவனார். அன்று முதல் பாவங்கள் களையவும் புண்ணியங்கள் கிடைக்கவும் ஐப்பசி மாதத்திலும் கார்த்திகை மாத பிறப்பு அன்றும் மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் நீராடுவதை விசேஷமாக கருதுகின்றனர் பக்தர்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், சனீஸ்வரனுக்கு சனைச்சரன் என்ற பெயரும் உண்டு. சனைச்சரன் என்றால் மெல்லச் செல்பவன், ஊர்ந்து செல்பவன் என்று அர்த்தம். சனீஸ்வர பகவான் கால் ஊனமுற்றவர். எனவே முடவன் முழுக்கு என்று சொல்லப்படும் கார்த்திகை மாத பிறப்பு மற்றும் ஐப்பசி மாதம் முழுவதும் காகத்துக்கு எல் சாதம் வைப்பது மிகுந்த பலனை தரும் என்கிறது சாஸ்திரம்.
முக்கியமாக இயலாதோருக்கு எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் அன்னதானம் செய்யுங்கள். ஒரு தயிர் சாதமோ, எலுமிச்சை சாதமோ, புளியோதரையோ ஒரு பொட்டலம் வழங்குங்கள். இந்த ஆண்டு துலா ஸ்நானம் 18/10/2025 அன்று துவங்கி 16/11/2025 அன்று முடிகிறது. முடவன் முழுக்கு என்று சொல்லப்படும் கார்த்திகை முதல் நாள் 17/1/2025 திங்கட்கிழமை அன்று வருகிறது. துலா காவேரி ஸ்நானம் செய்யும் முன் தகுந்த புரோகிதர்களை கொண்டு ஸ்நான சங்கல்பம் செய்து கொள்வது சிறந்தது. முடியாதவர்கள் ஸ்நானம் செய்யும் போது நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஸ்நானம் செய்யுங்கள். கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த நாட்களில் முடிந்தவர்கள் காவிரியில் கண்டிப்பாக நீராடுங்கள். 7 ஜென்ம பாவங்களும் போக்கி அருளுவாள் காவிரி அன்னை. எல்லா நலமும் வளமும் தந்தருள்வாள் ஈசன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.